தாய்மார்களே, உற்றாரே உறவினரே, சொந்தங்களே பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரம் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகத்தின் மூலியமாக முதலில் உங்களுக்கு காலை வணக்கங்களை தெரிவித்துள்ளோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை காலை 6 மணிக்கு மங்கள இசையோடு நாங்கள் ஜாதகங்களை அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் அறிமுகம் செய்யும் ஜாதகங்களை நீங்கள் தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்ட பெற்றோருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு கான்ஃபரன்ஸ் கால் மூலம் பேச வைத்து போன் நம்பர் கொடுப்போம் என்பதை நாங்கள் தெளிவாக சொல்றோம். இதை எல்லா வரம் தேடும் பெற்றோர்களும் மனதில் பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். திருமணம் நிறைய காலதாமதங்கள் ஆகிறது என்று நினைக்கும் பெற்றோர்கள் கொஞ்சம் அவர்களுக்கு குறித்த வரங்களை விரைவாக தேர்வு செய்து பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கேட்டுக்கொண்டு இன்று உங்களுக்கான ஜாதகங்களை அறிமுகம் செய்வதற்காக சங்கீதா வந்திருக்கிறாங்க. அவரை வருக வருக என்று வரவேற்று ஜாதகங்களை அறிமுகப்படுத்துவோம். ஜாதகர் பெயர் பிரியங்கா, செங்குந்தர், ஜாதக முறை ராகுகேது செவ்வாய், நட்சத்திரம் உத்திராடம், ராசி மகரம், லக்னம் கும்பம், ஜாதக படிப்பு MBBS, உயரம் 5.4, நிறம் சிவப்பு, பாலினம் பெண், பிறந்த தேதி 8/5/1988, பிறந்த நேரம் 1:40 AM, கிழமை சிவப்பு, வேலை டாக்டர், சம்பளம் 90,000, கம்பெனி பெயர் மெடிக்கல் காலேஜ், தூத்துக்குடி, ஜாதகம் இருப்பிடம் தூத்துக்குடி, சொந்த ஊர் புதுக்கோட்டை, அப்பா பெயர் செல்வராஜ், வேலை வியாபாரம், அம்மா பெயர் பரமேஸ்வரி, வேலை இல்லத்தரசி, எதிர்பார்ப்பு MBBS, MD, MSc, பிறப்பு வரிசை 1, உடன் பிறந்தோர் 1, மொத்த எண்ணிக்கை 2, தங்கை 1, சொத்து இருப்பு சொந்த வீடு 6 வீட்டு மனைகள், 1 ஏக்கர் தென்னந்தோப்பு, 2 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது. இந்த ஜாதகர் பெயர் பிரியங்கா, செங்குந்தர், ராகுகேது செவ்வாய், டாக்டர், MBBS டாக்டர், MD, உயரம் 5.4, அழகான பொண்ணு. எனவே இவங்க பிறக்கும் போதே சூரியன் மகா திசை 11 மாசம் 79 நாள் இருக்கு, சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம், குரு மகா திசை 16 வருஷம். அருமையான குருபலன் இருக்கிறது. இதுக்கேற்ற வரம் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு ராகேஷ், முதலியார், ராகுகேது ஜாதகம், சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, கன்னியா லக்னம், பிஹெச்டி படிச்சிருக்கிறாங்க. உயரம் 175 சென்டிமீட்டர், 5/4/1996 பிறந்திருக்காரு. வருஷம் 14 to 16 லட்சம் சம்பளம் வாங்குறாரு. ஜாதகர் இருப்பிடம் சென்னை, சொந்த ஊர் சென்னை, அப்பா பேர் தெய்வ சிகாமணி, ரிட்டையர்டு, அம்மா தேன்மொழி பேராசிரியர், படித்த நல்ல குடும்பம்லாம் கேட்டுக்கிறாங்க. பிறப்பு வரிசை 2, உடன்பிறப்பு 1. பிறக்கும் போதே ராகு மகாதசை 12 வருஷம் 9 மாசம் 9 நாள் இருப்பு, குரு மகாதசை 16 வருஷம், சனி திசை 19 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரம் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு பூவண்ண பாலாஜி, சோழிய வேளாளர், நாளில் செவ்வாய், மூல நட்சத்திரம், தனுசு ராசி, மீன லக்னம், BE படிச்சிருக்காரு. உயரம் 6 அடி, 2/10/1992 பிறந்திருக்காரு. பிசினஸ், மாசம் 2 லட்சம் வருமானம், சொந்த ஊர் சென்னை. ஜாதக இருப்பிடம் அப்பா பேரு பாலகிருஷ்ணன் லேட்டு, அம்மா பேரு கலைச்செல்வி இல்லத்தரசி, எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப பாங்கானவர். பிறப்பு வரிசை 2, உடன் பிறந்தவர் 1, அண்ணன், கல்யாணம் ஆயிடுச்சு. சொந்த வீடு, அப்பார்ட்மெண்ட், 2 பிளாட் இருக்குது.
இவர் பிறக்கும் போதே கேது மகா திசை 5 வருஷம் 25 நாள் இருக்கு. சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் விக்னேஸ்வரன், கவரநாயுடு. ஜாதக முறை சுத்த ஜாதகம். நட்சத்திரம் மகம், ராசி சிம்மம், லக்னம் தனுசு. ஜாதகர் படிப்பு பிஇ ட்ரிபிள் இ. உயரம் 160 சென்டிமீட்டர். நிறம் சிவப்பு. பாலினம் ஆண். பிறந்த தேதி 21/6/1996. பிறந்த நேரம் 7:38 PM. கிழமை வெள்ளி. சம்பளம் வருடம் 27,15,000. 27,15,000. கம்பெனி பெயர் நெவெக்ஸ் பெங்களூர். ஜாதகர் இருப்பிடம் பெங்களூர். சொந்த ஊர் தர்மபுரி. அப்பா பெயர் மகேந்திரன், அம்மா பெயர் ஆண்டாள். வேலை இல்லத்தரசி. உடன்பிறந்தோர் 1, மொத்த எண்ணிக்கை 2, தம்பி 1. சொத்து இருப்பு சொந்த வீடு 2 உள்ளது. இந்த ஜாதகர் பெயர் விக்னேஸ்வரன், கவரநாயுடு. அருமையான பையன் ஜாதகர். இவர் பிறக்கும் போதே கேது மகா திசை 3 வருஷம் 2 மாசம் 20 நாள் இருக்கு. சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு சாய் சரண்ராஜ், சுத்த ஜாதகம், குழுவ வேளாளர். போராட நட்சத்திரம், தனுசு ராசி, விருச்சக லக்னம். எம்பாம் படிச்சிருக்காரு. உயரம் 167 சென்டிமீட்டர். 27/10/1998 பிறந்திருக்காரு. ஐப்பசி மாசம் 70,000 சம்பளம். சென்னையில வேலை பார்க்குறாரு. சொந்த ஊர் சேலம். அப்பா பேரு கார்த்திகேயன், அம்மா பேரு இந்திரா காந்தி, இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப பாங்கானவரன். பிறப்பு வரிசை 2, உடன் பிறந்தவர் 1, அண்ணன் கல்யாணம் ஆயிடுச்சு. சொந்த வீடு, பிளாட் 1, விவசாய நிலம் 1 ஏக்கர் இருக்குது. இவர் பிறக்கும் போதே சுக்கிரன் திசை 4 வருஷம் 8 மாசம் 26 நாள் இருக்கு. சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் பால வெங்கடேஷ், பிள்ளை. ஜாதக முறை ராகு கேது. நட்சத்திரம் அஸ்தம். ராசி கன்னி, லக்னம் விருச்சகம். ஜாதக படிப்பு பிஇ. நிறம் சிவப்பு. பாலினம் ஆண். பிறந்த தேதி 3/5/1993. பிறந்த நேரம் 9:08 PM. சம்பளம் வருடம் 18 லட்சம். கம்பெனி பெயர் யூகா சென்னை. ஜாதக இருப்பிடம் சென்னை. சொந்த ஊர் மதுரை. அப்பா பெயர் நாகராஜன், அம்மா பெயர் ஹேமலதா. வேலை இல்லத்தரசி. படித்த நல்ல குடும்ப பாங்கான வரம். பிறப்பு வரிசை 1, உடன் பிறந்தோர் 1, மொத்த எண்ணிக்கை 2, தம்பி 1. இந்த ஜாதகர் பெயர் பால வெங்கடேசன், பிள்ளைமார், நல்ல வசதி. இவர் பிறக்கும் போதே சந்திர திசை 6 வருஷம் 2 மாசம் 4 நாள் இருக்கு. செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம், குருமகா திசை 16 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு
கார்த்திக் ராஜா ஆரிய வயசு செட்டியார் மறுமணங்கிறதால பிசி உள்பிரிவு எதா இருந்தாலும் பரவாயில்லைங்கிறாங்க. நட்சத்திரம் மருண்டம், ராசி கும்பம், லக்கணம் ரிஷபம். பிஎஸ்சி சிஎஸ் படிச்சிருக்காரு. உயரம் 5.7, 8/9/1995 வந்திருக்காரு. ஃபைனான்ஸு பார்ட்னர் கம்பெனிலாம் இதுக்கு சொந்தமாக மாதம் 2 லட்ச ரூபா வருமானம். அப்பா சொந்த ஊர் ஆத்தூர். அப்பா பேர் உதயகுமார், பாட்டில் கம்பெனி. திருமதி பாக்கியலட்சுமி லேட்டு இல்லத்தரசி. படித்த நல்ல குடும்பம்னா கேட்டிருக்காரு. பிறப்பு வரிசை 1, ஒரே பையனா, நிறைவான வசதி, விஐபி ஜாதகம். இவர் பிறக்கும் போதே செவ்வாய் மகாதசையில் பிறந்திருக்காரு. 1 வருஷம் 11 மாதம் 9 நாள் இருக்கு. ராகு திசை 18 வருஷம், குரு மகாதசை 16 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து முடியுங்க. உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் விமலேஸ்வர், சோழிய வெள்ளாளர் பிள்ளை. ஜாதக முறை சுத்த ஜாதகம். நட்சத்திரம் ரோகிணி, ராசி ரிஷபம், லக்கணம் கன்னி. ஜாதக படிப்பு BA LLB LLM. உயரம் 5.7 feet. நிறம் மாநிறம், பாலினம் ஆண். பிறந்த தேதி 20/7/1998. பிறந்த நேரம் 10:45 AM. மாதம் ஆடி. கிழமை திங்கள். வேலை அட்வொகேட். சம்பளம் மாதம் 1.5 லட்சம். ஜாதகர் இருப்பிடம் ஈரோடு. சொந்த ஊர் ஈரோடு. அப்பா பெயர் ஈஸ்வரமூர்த்தி, வேலை அட்வொகேட். அம்மா பெயர் ஈஸ்வரி, வேலை இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப பாங்கான வரம். பிறப்பு வரிசை உடன்பிறந்தோர் 1. சொத்து இருப்பு சொந்த வீடு, விவசாய நிலம் 1 ஏக்கர், வணிக வளாகம், காலி இடம் 20 சென்ட் உள்ளது. இந்த ஜாதகர் பெயர் விமலேஸ்வரர், வக்கீலு. இவர் பிறக்கும் போதே சந்திர திசை 1 வருஷம் 10 மாதம் 30 நாள், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம், குரு மகா திசை 16 வருஷம். அருமையான குருபலன் இருக்கிறது. இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து முடியுங்கள். இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் மூலமாக நாங்கள் அறிமுகம் செய்த ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார் உறவினர் சொந்தங்கள் பந்தங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, எங்களுடைய எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அலுவலகம் சேலம் மாவட்டம் ஆத்தூரிலே உள்ளது. பிராஞ்ச் சென்னை எக்மூரிலே உள்ளது. எங்களுடைய ஃபோன் நம்பர் 99 43 30 66 29, 98 43 68 66 29. வரண்டேடும் பெற்றோர்கள் நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை உங்கள் உற்றார் உறவினர் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் கேட்டுக்கொண்டு, இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.